ஜெய் வாசவி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 20வது ஸ்லோகம். காரிய காரண கர்த்ருத்வே ஏதுக பிரகிருதிச்யதே புருஷக சுகுதக காணாம் போக்திருத்வே ஹேதுருச்யதே. உடலுக்கும் இந்திரியங்களுக்கும் காரணம் பிரகிருதி எனப்படுகிறது. இன்ப துன்பங்களை அனுபவித்ததற்கு காரணம் ஜீவன் எனப்படுகிறான். தந்தையை மைந்தன் ஆகின்றான். மைந்தனுடைய செயல் சில தந்தைக்கு இன்பம் ஊட்டுகின்றன, வேறு சில துன்பம் ஊட்டுகின்றன. புருஷனே பிரகிருதி ஆகின்றான். பிரகிருதியின் வெவ்வேறு விகாரங்களை உடலாகவும் இந்திரியங்களாகவும் பரிணமிக்கின்றன. அவ்விந்திரியங்கள் ஞானேந்திரியங்களாகவும் கர்மேந்திரியங்களாகவும் பாகுபடுகின்றன. ஜீவாத்மாவானது பிரகிருதியோடு மேலும் சம்பந்தப்படுவதற்கு இந்திரியங்கள் பயன்படுகின்றன. அத்தகைய சம்பந்தம் இன்ப துன்பமாக வடிவெடுக்கிறது. இங்கனம் புருஷன் பிரகிருதியோடு சேர்வதால் புருஷன் பாடம் கற்று வருகிறான். இப்படி ஜீவாத்மாவை பக்குவப்படுத்துவதே பிரகிருதியின் தொழில். பிரம்மஞான பிராப்தி, பரமானந்த போகம் முதலியவைகளுக்கெல்லாம் மாயையால் தான் நமக்கு கிடைக்கின்றன. இல்லாவிட்டால் இவையெல்லாம் நமக்கு லபிக்குமென கனவிலும் கண்டவர் எவர்? மாயையிலிருந்துதான் துவைதமும் மற்ற விவகாரமும் உண்டாகின்றன. மாயைக்கு அப்பால் போகம், போகி என்பவை கிடையா. இது ராமகிருஷ்ணர் உபதேசம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.